ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனல்ல உங்க வாழ்க்கைக்கான நிறைய ஜோதிட ரகசியங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நீங்களும் அதையெல்லாம் தவறாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஸ்பெஷலா பார்க்க போறது கன்னி ராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான நிதி ரகசியத்தை பத்தி தாங்க. நிறைய பேருக்கு மனசுல ஒரு பொதுவான குறை இருக்கும். அதாவது பணம் வருது, ஆனா வர மாதிரியே செலவும் ஆயிடுது, கையில ஒண்ணுமே மிஞ்ச மாட்டேங்குதுன்னு. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு தான். உங்களுக்கே தெரியாத, உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில தெய்வீக ஆசீர்வாதங்களை பத்தி தான் இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்வி இதுதான் நம்மள பல கன்னிராசிக்காரங்க மனசுக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கிற ஒரு கேள்வி இல்லையா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் திடீர்னு ஒரு செலவு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. பணம் வரது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பணம் நம்ம கிட்ட தங்குறது தாங்க அசல் விஷயம். அந்த செல்வத்தை எப்படி நம்ம கிட்டே நிலைக்க வைக்கிறது? அதுக்கான சாவி எங்க இருக்கு? வாங்க அதுக்கான விடையை நம்ம சேர்ந்து தேடலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் உங்க பிரச்சனைக்கான முதல் திறவுகோல். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம்னே சொல்லலாம். மத்த எந்த ராசிக்காரங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான பாக்கியம் கன்னி ராசிக்காரங்களான உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை எப்படி எப்போ வாங்கிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க பண பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிச்சிடும். சரி, அந்த மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கான முதல் ரகசியத்துக்குள்ள போகலாம். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு சரியான நேரம், காலம்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம பெறறதுக்கும் ஒரு மிகச்சரியான ஒரு புனிதமான நேரம் இருக்கு. அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாமளே உணர முடியும். அந்த நேரத்துக்கு பேரு திருமூர்த்தி நேரம். இது மாசத்துக்கு 2 தடவை மட்டும்தான் வரும். அதுவும் வெறும் 5 நிமிஷம்தான். அந்த 5 நிமிஷத்துல மும்மூர்த்திகளும் உங்களுக்காகவே, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே வராங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வாய்ப்புன்னு. இதை மட்டும் நாம சரியா பயன்படுத்திக்கிட்டா நாம கேட்கிற வரங்கள் கண்டிப்பா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ அந்த திருமூர்த்தி நேரத்தை நாம எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த படிகளை பாருங்க. முதல்ல பஞ்சாங்கத்தை எடுத்து அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி முடியிற அந்த சரியான நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த திதி முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி 1 மணி நேரத்தையும், அடுத்த திதியான பிரதமை தொடங்குற முதல் 1 மணி நேரத்தையும் எடுத்துக்கோங்க. ஆக மொத்தம் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த 5 நிமிஷம் அற்புதம் நடக்கும். அந்த நேரத்துல நீங்க கோவில்ல இருந்தாலோ இல்ல வீட்டுல இருந்தபடியே மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செஞ்சாலோ அதோட பலன்கள் அளவிட முடியாததா இருக்கும். அடுத்ததா வாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். உங்க ராசியோட குணத்தை, உங்க கேரக்டரை உருவாக்குற கிரகங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசிக்குள்ள புதனும் சுக்கிரனும் செய்யற ஒரு விளையாட்டு தான் உங்க பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறதையே முடிவு பண்ணுது. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்களையே நீங்க இன்னும் பெட்டரா வழிநடத்திக்க முடியும். இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. கன்னிராசில புத்திக்கும் அறிவுக்கும் அதிபதியான புதன் பகவான் உச்சமடைறார். அதாவது ஃபுல் பவரோட இருக்கார். அதே நேரத்துல சுகம், சந்தோஷம், உலக இன்பங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் அடைறார். அதாவது பலம் குறைஞ்சிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கையாவே உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள்ல அவ்வளோ சீக்கிரம் நீங்க மயங்கிட மாட்டீங்க. உங்க புத்திசாலித்தனம் எப்போதுமே உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இப்போ சுக்கிரன் நீச்சம்னு சொன்னதும் இத ஒரு குறையாவோ இல்ல பலவீனமாவோ நினைக்காதீங்க. அதோட உண்மையான சைக்கலாஜிக்கல் அர்த்தம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். அதனால உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுலயும், உங்க தோற்றத்தை அழகா காமிக்கிறதுலயும் நீங்க அதிகமா கவனம் செலுத்துவீங்க. எப்போதுமே பார்க்க நீட்டா அழகா இருக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கும். இதுதான் சுக்கிரன் நீச்சத்தோட உண்மையான வெளிப்பாடு. இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உங்களுடைய பண நிலைமைக்கும் உங்க முன்னோர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அந்த ஆழமான தொடர்பை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வருமானத்தையும் செலவையும் கண்ட்ரோல் பண்றது சனி பகவானும் சூரிய பகவானும் தான். இவங்களோட நிலையை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க பண பிரச்சனைக்கான ஆணி வேறையே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அட்டவணையை பாருங்க. இது உங்க நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியத்தையும் தெளிவா சொல்லும். உங்களுக்கு 2வது வீடு, அதாவது தனஸ்தானம், பணம் வர்ற இடத்துல சனி பகவான் உச்சமடைகிறார். இதனால யாருக்கும் தெரியாம ரகசியமா பணத்தை சேமிக்கிறதுல நீங்க இயல்பாகவே கெட்டிக்காரரா இருப்பீங்க. அதே சமயம் 12வது வீடு, அதாவது விரயஸ்தானம், செலவாகிற இடத்தோட அதிபதி சூரியன். ஜோதிடத்துல சூரியன் நம்ம முன்னோர்களை, அதாவது பித்ருக்களை குறிப்பவர். இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க செலவுகள் எல்லாமே உங்க முன்னோர்களோட கர்மா கூட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கு. ஆக
இதிலிருந்து நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, சனி பகவானோட ஆதிக்கத்தினால உங்க வருமானமும் சேமிப்பும் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இவ்ளோ சேமிப்பு இருக்குன்னு யார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்காதீங்க. அப்படி சொன்னா அந்த பணத்தோட வளர்ச்சி நின்னுடும். ரகசியமா இருக்கிறது தான் உங்க செல்வ வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்க செலவுக்கான வீட்டுக்கு அதிபதி சூரியன். அதனால உங்க செலவுகளுக்கும் உங்க முன்னோர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் மாதிரி விஷயங்கள்ல நாம ஏதாவது தவறு செஞ்சா அது நம்ம வாழ்க்கையில தேவையில்லான செலவுகளா பணத்தடைகளா வந்து நிக்கும். அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம சரியா செஞ்சாலே நம்ம செல்வத்துக்கான கதவுகள் தானா திறக்கும். இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கான காரணங்களையும் பத்தி பார்த்தோம். இப்போ வாங்க அதுக்கான தீர்வுகளை பத்தி பார்க்கலாம். உங்க நிதி நிலைமையையே மாத்தி அமைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்களை பத்தி தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். உங்க செலவுகளை எப்படி உங்களுக்கு ஒரு வரமா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சுப விரயம், இந்த வார்த்தையை உங்க மனசை நல்லா பதிய வச்சுக்கோங்க. அசுப விரயம், அதாவது வீண் செலவுகளை ஆசீர்வாதமா மாத்துற ஒரு தெய்வீக கலை தான் இது. இதோட நோக்கம் செலவு பண்றதை நிறுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம பண்ற செலவுகளை நல்ல காரியங்களுக்கு, புண்ணியமான காரியங்களுக்கு திருப்பி விடுறது. இப்படி நம்ம செய்யும்போது நம்ம செலவு செய்ய செய்ய நமக்கு செல்வம் பெருகிட்டே இருக்கும். அதுதாங்க இதுல இருக்கிற சூட்சுமம். நாம செய்ய போற பரிகாரங்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான ஜோதிட காரணம் இருக்கு. உங்களுடைய 12வது வீடு சிம்ம ராசி, அது ஒரு நெருப்பு ராசி. அதனால நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நெருப்பு சம்பந்தப்பட்டதா, அதாவது அக்னி சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அக்னிக்கு நீங்க செய்யற செலவு உங்க வீண் செலவுகளை சுபவிரயமா, அதாவது உங்களுக்கான வரமா மாத்தும். இங்க பாருங்க, எவ்வளோ எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். எங்கேயாவது யாகம் இல்ல ஹோமம் நடந்தா அதுக்கு விறகு தானமா கொடுக்கலாம். கோவில்கள்ல விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். உங்க வீட்ல இல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி கொடுக்கலாம். இல்லனா உங்க நண்பரோட வண்டிக்கு பெட்ரோல் போட்டு விடலாம். இது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள். இப்படி நீங்க செய்யும்போது உங்க செலவுகள் வரமா மாற அந்த அதிசயத்தை நீங்களே பாப்பீங்க. இந்த வரிகளை உங்க மனசுல நல்லா ஏத்திக்கோங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டா உங்க எண்ணங்களும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்க கூடாது. ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு கனவை கண்டுட்டு ஒரு சின்ன நல்ல காரியத்துக்கு செலவு பண்ண தயங்கினா எப்படி? உங்க நிதி நிலைமையா மாத்தணும்னா தைரியமா பெரிய மனசோட செயல்படுங்க. இத்தனை ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க நீங்க தயாரா? உங்க ஒவ்வொரு செலவையும் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வரமா மாத்த நீங்க தயாரா? இந்த பரிகாரங்கள் எல்லாம் முழு நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிங்க. மாற்றத்தை நீங்களே கண்டிப்பா உணர்வீங்க. இது மாதிரி இன்னும் பல ஜோதிட ரகசியங்களையும் உங்க ராசிக்கான ஸ்பெஷல் வழிகாட்டுதல்களையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை முழுமையா கேட்டதுக்கு என் மனமார்ந்த நன்றி. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.